14 வருஷத்துக்கு பிறகு மும்பை இந்தியன்ஸ் தங்களுடைய ஃபர்ஸ்ட் மேட்ச் ஐபிஎல் சீசன்ல ஃபர்ஸ்ட் மேட்சை வந்து மும்பை இந்தியன்ஸ் கேகேஆருக்கு எதிராக வின் பண்ணிக்கிறாங்க. அதுவும் சாதாரண வின்னில் 221 ரன்னை சேஸ் பண்ணி வின் பண்ணிக்கிறாங்க. இப்படி நேற்று நடந்த இந்த மேட்சில் ஏகப்பட்ட இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் நடந்திருந்தது. அதை எல்லாத்த பற்றியும் ஒவ்வொண்டா பார்க்க ஆரம்பிப்போம். அதுக்கு முதல்ல நீங்க இன்னும் இந்த யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாட்டி சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணிட்டு இந்த வீடியோ பாருங்க. நேற்றிரவு ஐபிஎல் பார்க்காத ஃப்ரெண்ட்ஸ் இருந்தா அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க. நேற்றிரவு வான்கடே ஸ்டேடியத்தில் ஸ்டார்ட் ஆன இந்த மேட்ச்ல மும்பை தான் டாஸ் வின் பண்ணியிருந்தாங்க. அவங்க போலிங் எடுக்க ஃபர்ஸ்ட் பேட்டிங் வந்த கேகேஆர் 20 ஓவர் முடிவில் 220 ரன்ஸுக்கு 4 விக்கெட்ஸை லூஸ் பண்ணியிருந்தாங்க. கேகேஆர் கேப்டன் ரஹானே 67 ரன்ஸை ஸ்கோர் பண்ணியிருந்தார். இவர் வந்து கேகேஆருக்கு ஓப்பனிங் செஞ்சிருந்தார். இவரோட ஓப்பனிங் இறங்கினது இன்னொன்று யாருன்னு பார்த்தோம்னா ஃபின் அலன் 17 பால்ல 37 ரன்ஸை ஸ்கோர் பண்ணி குயிக்கான ஒரு பெரிய கேமியோ வந்து கொடுத்திருந்தார். எல்லா கேகேஆர் ஃபேன்ஸாலையும் ஐபிஎல் ஃபேன்ஸாலையும் எதிர்பார்க்கப்பட்ட கேமரான் கிரீன் இந்த மேட்ச்ல வந்து பெருசா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணலாம் போயிட்டு அவர் 1 டவுன் இறங்கி 10 பால்ல 18 ரன்ஸ் எடுத்து அவுட் ஆயிட்டார். நான் சொன்ன இந்த 3 பேரையுமே வந்து விக்கெட் எடுத்தது யாருன்னு பார்த்தோம்னா ஷாதுல் தாகூர் தான். இவர் வந்து ஐபிஎல்ல ட்ரேட் மூலம் மும்பை இந்தியன்ஸ் வாங்கியிருந்தாங்க. அதுக்கு பிறகு கேகேஆருக்காக பேட்டிங் வந்த ரகுவன்சி நல்ல பெர்ஃபார்மன்ஸை காட்டி 29 பால்ல 51 ரன்ஸை வந்து ஸ்கோர் பண்ணியிருந்தார். அதோட ரிங்கு சிங்கும் 21 பால் 33 ரன் ஸ்கோர் பண்ணி ஓவராலா 20 ஓவர் முடிவில் 220 ரன்ஸை கேகேஆர் ஸ்கோர் பண்ணியிருந்தாங்க. மும்பை இந்தியன்ஸ் போலிங்ல ஓரளவு நல்லா தான் போட்டிருந்தாங்க. பட் 4 விக்கெட்ஸ் தான் உடைக்க முடிஞ்சது. இந்த 4 விக்கெட்ஸ்ல 3 விக்கெட்ஸ் வந்து ஷாகுல் தாகூர் உடைச்சிருந்தார். அதோட ஹர்திக் பாண்டியாவும் ஒரு விக்கெட் வந்து எடுத்திருந்தார். மும்பை ஃபேன்ஸ் எல்லாமே போலிங்ல பும்ராவை வந்து பெரிதும் எதிர்பார்த்தாங்க. பட் இந்த மேட்ச்ல பும்ராவால அவ்வளவு பெர்ஃபார்மன்ஸ் பண்ண இயலாம போயிட்டது. அவர் 4 ஓவரை போட்டு 35 ரன்ஸை வந்து கொடுத்திருந்தார். கேகேஆர் பேட்டிங் பார்ட்னர்ஷிப் எப்படி இருந்ததுன்னு பாத்தீங்கன்னா விளையாடின எல்லா பேட்ஸ்மேனுக்கு இடையிலையும் ஒரு டீசென்டான பார்ட்னர்ஷிப்பை வந்து தொடர்ச்சியா பில்ட் பண்ணி கொண்டு போயிருந்தாங்க. அதுல ரஹானேயும் ஃபில் அலனும் 69 ரன்ஸை 32 பால்ல ஒரு பார்ட்னர்ஷிப் மூலம் உருவாக்கி இருந்தாங்க. நெக்ஸ்ட் பேட்டிங் வந்த கேமரான் கிரீனோட ரஹானே ஒரு பார்ட்னர்ஷிப்பை பில்ட் பண்ணி 21 பால்ல 40 ரன்ஸை வந்து ஸ்கோர் பண்ணியிருந்தார். கேகேஆர் பேட்டிங்ல மோஸ்ட் இம்பார்ட்டன்டான பார்ட்னர்ஷிப்பா இருந்தது ரகுவன்சியும் ரிங்கு சிங்கும் கடைசி டைம்ல போட்ட அந்த பார்ட்னர்ஷிப் தான். இந்த பார்ட்னர்ஷிப் 30 பால்ல 60 ரன்ஸை வந்து எடுத்திருந்தாங்க. வான்கடே ஸ்டேடியத்துல ஃபர்ஸ்ட் பேட்டிங்ல 220 ரன்ன்றது T20ல ஒரு நல்ல ஸ்கோரா தான் இதுவரைக்கும் எல்லா டீமாலையும் பார்க்கப்பட்டது. அங்க நடந்தது வேற கதை. அதுக்கு பிறகுதான் பேட்டிங் வராங்க மும்பை இந்தியன்ஸ். இதுவரைக்கும் மும்பை இந்தியன்ஸ் 221 ரன் என்ற பெரிய ஸ்கோரை வந்து சேஸ் பண்ணதே இல்ல. மும்பை இந்தியன்ஸுக்காக ஓப்பனிங் இறங்கினது ரோஹித் சர்மாவும் ரியான் ரிக்கல்டனும். 2 பேருமே இவ்வளவு பெரிய ஸ்கோரை சேஸ் பண்றதால தொடக்கத்துல இருந்தே அடிச்சு தான் விளையாடி கொண்டிருந்தாங்க. ஆனா நடுவுல கேகேஆர் போலர்ஸ் வந்து நல்லா தான் போல் பண்ணியிருந்தாங்க. சில கட்சை வந்து கேகேஆர் ஃபீல்டர்ஸ் விட்டதால இந்த பார்ட்னர்ஷிப் வந்து லாங் டைமா போனது. இப்படி ஓப்பனிங் இறங்கின ரியான் ரிக்கல்டனும் ரோஹித் சர்மாவும் 148 ரன்ஸை வந்து பார்ட்னர்ஷிப்பா ஸ்கோர் பண்ணியிருந்தாங்க. இப்படி ஒரு பெரிய சேஸ்ல இப்படி ஒரு பார்ட்னர்ஷிப் வந்து மும்பை இந்தியன்ஸுக்கு வந்து மிகவும் முக்கியமான ஒன்றா பார்க்கப்பட்டது. ரோஹித் சர்மா 38 பால்ல 78 ரன்னை ஸ்கோர் பண்ணியிருந்தார். 6 சிக்ஸரும் 6 4ம் வந்து அவர் ஸ்கோர் பண்ணியிருந்தார். ரியான் ரிக்கல்டன் 81 ரன்ஸை வந்து ஸ்கோர் பண்ணியிருந்தார். இப்படி ஓப்பனிங் இறங்கின 2 பேருமே வந்து ஈஸியா இந்த மேட்சை வந்து புஷ் பண்ணதால பிறகு வந்த பிளேயர்ஸுக்கு அவ்வளவு பெரிய டென்ஷனான சிச்சுவேஷன் உருவாகல. ஆனாலும் கேகேஆர் போலர்ஸும் தங்களால முடிஞ்ச எல்லா விஷயத்தையுமே இந்த மேட்ச்ல வந்து செஞ்சிருந்தாங்க. இம்பாக்ட் பிளேயரா உள்ள வந்த சூரியகுமார் யாதவ் 8 பால் தான் விளையாடி இருந்தாலும் 16 ரன்ஸை வந்து ஸ்கோர் பண்ணியிருந்தார். அவர் வந்து 3-4 வந்து ஸ்கோர் பண்ணியிருந்தார். 200 ஸ்ட்ரைக் ரேட்டோட அவர் அவுட் ஆக திலக் வர்மாவும் ஹர்திக் பாண்டியாவும் தேவையான ரன்ஸை வந்து தேவையான சமயங்கள்ல அடிச்சு இந்த மேட்சை வந்து வெற்றிக்கு மிக அருகாமையில கொண்டே சேர்த்தாங்க. இப்படி இந்த மேட்ச் முடிய போற டைம்ல திலக் வர்மா நிறைய பால்ல அவுட் ஆகிறார். அதுக்கு பிறகு வந்த நமந்தீரும் ஹர்திக் பாண்டியாவும் சேர்ந்து இந்த மேட்சை வந்து வெற்றிகரமா முடிக்கிறாங்க. இப்படி இந்த ஃபர்ஸ்ட் மேட்சை மும்பை இந்தியன்ஸ் வின் பண்ணதால 14 வருஷத்துக்கு பிறகு ஐபிஎல் சீசன்ல மும்பை இந்தியன்ஸ் ஃபர்ஸ்ட் மேட்சை இந்த முறை வின் பண்ணிருக்காங்க. என்னதான் 220 ரன் சேஸ் பண்ணியிருந்தாலும் நேற்று ஆர்சிபி வேகமாவே சேஸ் பண்ணதால அவங்க எல்லாம் இன்னும் டேபிள் டாப்ல இருக்கிறாங்க. இப்ப 2வது இடத்துல மும்பை இந்தியன்ஸ் இருக்கிறாங்க. மும்பை இந்தியன்ஸ் நெட் ரன் ரேட் எவ்வளவு பாத்தீங்கன்னா +0.68 இருக்குது. நேற்று நடந்த இந்த மேட்ச்ல பிளேயர் ஆஃப் த மேட்ச் யாருக்கு கிடைச்சதுன்னு பாத்தீங்கன்னா ஷாகுல் தாகூர் தான் கிடைச்சது. முக்கியமான விக்கெட்ஸை அவர் சரியான போலிங்கை பயன்படுத்தி எடுத்திருந்தார். இப்படி நேற்று மும்பையும் கொல்கத்தாவும் இந்த மேட்சை வந்து சிறப்பா முடிச்சிருந்தாங்க. ராஜஸ்தான் ராயல்ஸுக்கும் சென்னை சூப்பர் கிங்ஸுக்கும் நடக்க போகுது. இந்த மேட்ச் வந்து எல்லா ஃபேன்ஸாலுமே எதிர்பார்க்கப்படுது. ஏனென்றா இந்த 2 டீமும் தான் முக்கியமான பிளேயர்ஸை ட்ரேட் பண்ணாங்க. அதனால இன்றைக்கு நடக்க போற ராஜஸ்தான் ராயல்ஸுக்கும் சென்னை சூப்பர் கிங்ஸுக்குமான இந்த மேட்ச்ல நடக்கிற எல்லா இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தையும் இதே மாதிரி உங்களுக்கு சொல்றதுக்கு நாளைக்கு நான் ஒரு வீடியோல வருவேன். அதை நீங்க பார்க்கணும்.
பண்ணணும்னா நீங்க இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. அப்பதான் ஒவ்வொரு நாளும் நான் போடுற இந்த ஐபிஎல் அப்டேட்ஸும் சரி, ஈரான் இஸ்ரேல் இந்த போரும் வந்து இன்னும் பதற்றமான நிலைமையை வந்து அடைஞ்சு கொண்டிருக்குது. அதை பற்றின அப்டேட்ஸும் வந்து இந்த யூடியூப் சேனல்ல ரெகுலரா நான் வீடியோ அப்லோட் பண்ண போறேன். உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் இதை பற்றி சொல்லுங்க. அதோட நீங்களும் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க. அடுத்த வீடியோல பார்ப்போம். பாய்.